2 தீமோத்தேயு 2:20. பொண்ணு பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது, மர பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது. அல்லேலூயா. பொண்ணு பாத்திரம் ரொம்ப விலை உயர்ந்தது, வெள்ளி பாத்திரம் அதை விட கொஞ்சம் விலை உயர்ந்தது, மர பாத்திரம் கொஞ்சம் விலைதான், மண்ணு பாத்திரம் இன்னும் ரொம்ப மட்டமான விலை. அது போல இந்த உலகத்தில, இந்த சபைகளிலே, இந்த வீடுகளிலே பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான். அவனுக்கு நிறைய கார் இருக்கும், நிறைய வீடு இருக்கும். அதுக்கப்புறம் லட்சாதிபதி, கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் கார் இருக்கும், வீடு இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடுத்தர மக்கள், நடுத்தர மக்கள்கிட்ட ஒரு வீடு, ஒரு வாகனம் இருக்கும். அதுக்கு கீழே ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு ஒரு ஓலை வீடு, சும்மா ஓட்டி வீடு, அது போலதான் இருக்கும். இந்த 4 வகை இருக்கிறாங்க: கோடீஸ்வரர், லட்சாதிபதி, நடுத்தர ஜனம், ஏழை ஜனம். அல்லேலூயா. இந்த 4 பேர்ல கர்த்தருக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க? யாரு பரிசுத்தமா இருக்கிற அதான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. 4 பாத்திரம் இருக்குது. இப்போ பொண்ணு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மர பாத்திரம், மண் பாத்திரம். இந்த 4 பாத்திரத்துல எந்த பாத்திரம் சிறந்த பாத்திரம் சொல்லுங்க? 4 பாத்திரம் சமம் தான். ஆனா எந்த பாத்திரம் சுத்தமான பாத்திரம்? நீ சுத்தமான பாத்திரம் தானே சாப்பிடுவ, அழுக்கான பாத்திரம் சாப்பிடுயா? அது போலதான் கர்த்தருக்கு யாரை பிடிக்கும்னாக்கா பரிசுத்தமா இருக்கிறதா பிடிக்கும். கர்த்தருக்கு முன்னாடி கனம் பெற்றவர்கள் அவர்கள் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி விலையேற பெற்றவர்கள் அவர்கள் தான். அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம் யார் தெரியுமா? இந்த பரிசுத்தமான பாத்திரம் தான். அல்லேலூயா. இவங்க தான் கர்த்தருக்கு முன்னாடி கனம் பெற்ற பாத்திரம், கர்த்தருக்கு முன்னாடி விலையேற பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. ஆகவே அவருக்கு கோடீஸ்வரன் முக்கியம் இல்ல, அவர் லட்சாதிபதி முக்கியம் இல்ல, அவருக்கு நடுத்தர ஜனம் முக்கியம் இல்ல, அவருக்கு ஏழை ஜனம் முக்கியம் இல்ல, அவருக்கு பொன் பாத்திரம் முக்கியம் இல்ல, அவருக்கு வெள்ளி பாத்திரம் முக்கியம் இல்ல, அவருக்கு மர பாத்திரம் முக்கியம் இல்ல, அவருக்கு மண்ணு பாத்திரம் முக்கியம் இல்ல. எது சுத்தமான பாத்திரம் அதுதான் முக்கியம். எது சுத்தமா இருக்குது அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே நம்ம பரிசுத்தத்தோடு வாழ்ந்தா நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய பார்வையிலே நம்ம கனப்பெற்ற பாத்திரமா இருக்கணும், நம்ம விலையேறப்பட்ட பாத்திரமா இருக்கணும், அவர் கையில தவழ்கின்ற பாத்திரமாக நாம் இருப்போம். அல்லேலூயா. முதலாவதாக பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தரை தரிசிக்க முடியும். எபிரேயர் 12:14 படிங்க. யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமுள்ளவராக இருங்கள் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்துடன் தான் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நீ தொழுது கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ தரிசிக்க முடியாது. நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீ பொறாமையோடு, நீ பொச்சிருப்போடு, நீ மன கசப்போடு, நீ நீ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு மற்றவங்களை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு அநீதி அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா சொல்ற கர்த்தரை நீ தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, குறம் பேசுவாங்க. எண்ணத்துல பாவம், உன்னுடைய சிந்தனையில பாவம், உன்னுடைய வாய் வார்த்தையில பாவம், உன்னுடைய நடத்தையில பாவம். அல்லேலூயா. எல்லா பாவத்தை விட்டு வந்தாதான் கர்த்தரை நீ தரிசிக்க முடியும். அல்லேலூயா. நீ உண்மையாய், நீ உத்தமமாய் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமா சொல்றேன், நீ உண்மையாய் இருந்து கர்த்தரை தரிசி, உண்மையிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்தம் இருந்தாதான் உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. படிங்க, நானே படிக்கிறேன். யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமா? என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல, விடுதலை பெறல, அப்படியே என் வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கு சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கே இந்த சபையில நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் விஜிபி செல்வராஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஊழியத்துக்கு நான் தான் கொண்டு வந்தேன். அவரு என்ன செய்வார்னா என்ன ரொம்ப மதிப்பார். ஏன்னா ஊழியத்துக்கு கொண்டு வந்து நான் ஒரு ஊழியக்காரன் ஆக்கினேன், ரொம்ப மதிப்பார் என்ன. அவரு ரொம்ப பெரிய ஆள் ஆகினார் ஊழியத்துல. நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, அவரை பார்க்க வருவாங்க, பில்டிங் பண்டுக்கோ மற்ற கூட்டத்துக்கோ வருவாங்க. அப்போ வருகிற போது அவட கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு டேட் வேணும், உங்களை அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் சொல்லுவாங்க. அவர் சொல்வாரு, உடனே சந்தியாக போய் பாருங்க, அதாவது என்ன பாருங்க சொல்லுவாரு. அவர் சொன்னாக்கா எல்லாமே ஓகே தான் சொல்லுவாரு. அல்லேலூயா. பாருங்க, அவங்க வருவாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு மட்டமான எண்ணம் இருந்துச்சு.
என்ன எண்ணம்? மட்டமான எண்ணம், பொய் வாழ்க்கை என்கிட்ட இருந்துச்சு. என்ன வாழ்க்கைனாக்கா, ஒரு மனம் கசந்த ஒரு எண்ணங்கள் என்கிட்ட இருந்துச்சு. என்னன்னாக்கா, அந்த ஊழியக்காரங்க வருவாங்க, பெரிய பணக்கார ஊழியக்காரங்க தான், நான் அவங்களை மதிப்பேன், அவங்களுக்கு டீ கொடுப்பேன், அவங்களுக்கு எல்லாமே உபசரிப்பேன். ஆனா ஏழை ஊழியக்காரங்க வந்தாக்கா நான் அவங்கள பேச கூட மாட்டேன், அவங்கள மதிக்க கூட மாட்டேன். அதாவது பணக்கார ஊழியங்க இனிப்பு, ஏழை ஊழியக்காரங்க கசப்பு, அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கேன். அல்லேலூயா. அப்படி போல இருக்கும்போது எனக்குள்ள அந்த சிந்தனை மாறல, அந்த கெட்ட எண்ணங்கள் மாறல, அந்த அந்த தாழ்வு, அந்த ரொம்ப தாழ்வுள்ள எண்ணங்கள் என்கிட்ட மாறவே இல்லை. அல்லேலூயா. அந்த கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனை என்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, பெரிய பணக்காரன் மதிப்பேன், சின்ன ஊழியக்காரன் மதிக்கவே மாட்டேன். அதை யார் பார்த்து கொண்டிருந்தா? கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரமா நான் டைம்ல ஓடுறேன், நான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர் என்று எனக்கு ஒரு, அதாவது வெளியே கதவு திறந்து வெளியே ஓடணும் என்ற ஒரு பயம் எனக்குள்ள, ஒரு விதமான பயம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. நேரா வெளியே இருந்து ஓடினேன், இரவு நேரத்துல ஓடினேன். அப்போ ஒரு பயம், வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் உள்ள வீட்டுக்குள்ள தூங்கவே மாட்டேன், அடைச்ச, அதாவது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள வச்ச எப்படி இருக்கும் எண்ணம், அது போல எனக்கு எண்ணம் தோணுச்சு. அல்லேலூயா. ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப துக்கப்பட்டேன், ரொம்ப துயரப்பட்டேன். பாருங்க, இரவெல்லாம் வெளியே கடை சாத்திருக்கோம், அந்த தாவாரத்தில் போய் படுத்து கொண்டிருப்பேன், படுத்துட்டு காலைல வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா. அது போல மோசமான வியாதி எனக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப பயங்கரமான வியாதி, என்னால சொல்ல முடியாத வியாதி வந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் இது போல பாவத்தை செய்த, என்னை மன்னிங்க ஆண்ட சொல்லிட்டு ஆண்டோட கேட்டேன். பாருங்க, மறுநாளே என் வாழ்க்கையில அந்த வியாதி என்னை விட்டு போனது. அல்லேலூயா. அந்த வியாதி என்னை விட்டு ஓடி போனது. இது நாள் வர அந்த வியாதி வரல. பாருங்க, அன்று இரவு நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டேன், என் வாழ்க்கையில அதிசயம், அற்புதம் ஏற்பட்டுச்சு. அந்த வியாதி என்னை விட்டு போனது. அல்லேலூயா. ஏவி நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய நடிகர் அவரு நிறைய நடிகர், நான் டைம் இல்ல, பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு படம் எடுத்தாரு. எது கேட்டாலும் முருகாவை கேட்பாரு, முருகா நான் பல்லு வளர்க்கலாமான்னு கேட்பாரு, முருகா நான் டீ சாப்பிடலாம் கேட்பாரு. முருக பக்தர் அவர் என்ன பண்ணாரு, நிறைய பணம் சேர்ந்துச்சு, முருகா நான் படம் எடுக்கலாமான்னு கேட்டார், சினிமா படம் எடுக்கலாம் கேட்டாரு. அவர் தான் சொல்லுவார், முருகா சரி எடுத்து போய் சாகுன்னு சொல்லிப்பாரு. ஏன்னா படம் எடுத்தவெல்லாம் பயங்கரமான கடன்காரன் ஆயிடுறான். உடனே என்ன பண்ணாரு, ஒரு படம் எடுத்தாரு, ராஜா விட்டு லாரி ராஜா படம் எடுத்தாரு. அந்த படத்துல 15 லட்சம் லாஸ், இப்ப வந்து அந்த 150 கோடி மாதிரி. அல்லேலூயா. அந்த பணம் பயங்கரமா லாஸ். ஒரு மார்வடி படம் எடுத்து பயங்கரமா லாஸ். ஒரு மார்வடிக்காரர் போன் பண்றான், ஐயா நாளைக்கு 10 மணிக்கு வருவேன், நீங்க 5 லட்சம் வைக்கணும், வைக்கலாம் உங்களை ஜெயில போட்டுரும் அப்படின்றான். உடனே இவர் என்ன பண்ணாரு, உட்காந்து வீட்டுல அழுகுறாரு, நான் நாளைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டேன், நான் தூக்கு மாட்டிக்கு போறேன். எங்க போறேன்? ஏன்னா எனக்கு பெரிய அவமானம் இது, நான் தூக்கு மாட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அழுது உட்காந்துறாரு. உங்கள மாதிரி சகோதரி போனாங்க, பிரதர் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லம்மா இது போல நடந்துச்சுன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்லம்மா இது போல நடந்துச்சுன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க நீங்க திருப்பதி போனீங்க, திருத்தணி போனீங்க, நீங்க பழனி போனீங்க, எல்லா ஊரும் போனீங்க, ஆனா உங்க பக்கத்துல ஒரு இயேசு ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, உயிருள்ள தெய்வம், அவரை கேட்டு பாருங்க, உடனே விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல, இந்த வையகுலத்துல எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது, ஆனா ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குது, அது என் இயேசுவின் கல்லறை. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, நடக்கினாரு, நேரா முட்டி போட்டு அவர் பாவத்தெல்லாம் அறிஞ்சிக்கிட்டாரு. அவரு யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரு, யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரு, யாருக்கெல்லாம் அநீதியை இழைத்தாரு, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கேட்டுட்டு மறுநாள் காலையில அன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையாக மாறினாரு. மறுநாள் காலையில அந்த மார்வடிக்காரன் வரா, ஐயா நீங்க 5 லட்சம் கொடுக்க தேவையில்ல, கணக்கு பார்த்தேன், உங்களுக்கு எனக்கு சரியா போச்சு சொல்றான். 10:30 மணிக்கு 11 மணிக்கு தூக்கு மாட்டிக்கிற இயேசு பிள்ளையாக மாறினார். கை தட்டுங்க. பாருங்க, அன்றைக்கு இரவு பரிசுத்தம் பண்ணி கொண்டாரு, மறுநாள் காலையில அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட, உங்க வாழ்க்கையில அற்புதம் அதிர்ச்சி நடக்கணுமா, ஆச்சரியமான காரியம் நடக்கணுமா, நிச்சயமா சொல்ற, இன்றைக்கே நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது முதலாவது பார்த்தோம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட இருந்து அற்புதத்தை நாம் பெற முடியாது. மூன்றாவது பரிசுத்தம் இல்லாமல் நம்ம துதித்தா கர்த்தர் கேட்கவே மாட்டார்.
துதி கேட்கப்படாது. படிங்க, நீதிமொழி 15:8 சொல்றாரு, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. அந்த காலத்துல ஆடு மாடு கோழிய பலியிட்டாங்க. இந்த காலத்துல துதி ஆராதனை, சோத்திர பலி செலுத்துறதா கர்த்தருக்கு பலி செலுத்துறது. நீ பலி செலுத்து, நீ கர்த்தரை துதிக்கும் போது உன் வாயில கெட்ட வார்த்தை, நீ அநீதி பண்ணிட்டு, நீ பாவம் செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, மற்றவங்களை மோசம் பண்ணிட்டு, உன் கண்ணில் இச்சை, உன்னுடைய முதட்ல இச்சை, உன்னுடைய சிந்தனை இச்சை, எல்லா இச்சை இருந்து கொண்டு நீ கர்த்தரை துதித்தா நிச்சயமாக சொல்ற அது அருவருப்பானது. அந்த துதி கேட்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தை, சின்ன கை குழந்தை, அது சாக்லேட் வச்சுட்டு சப்பிட்டு நம்ம கொடுத்தாக்க மாமா சாப்பிடும், சாப்பிடுமா இல்லையா? சாப்பிடுவோம். ஏன்னா அது வாய் சுத்தமானது, குழந்தையுடைய வாய் சுத்தமானது. அதே ஒரு பாட்டி வராங்க, வெத்தலை பாக்கு புயலாம் போட்டுக்கிட்டு அதே சாக்லேட் கொடுத்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். அது உனக்கு அருவருப்பானது. அது போலதான் துதி. அல்லேலூயா. உன் சுத்தமான வாயோட, உன் சுத்தமான உள்ளத்தோட, உன் சுத்தமான சிந்தனையோட நீ கர்த்தரை ஆராதி, நீ கர்த்தரை சோத்திரம் பண்ணு, நீ கர்த்தரை துதி. நிச்சயமா சொல்றேன், அந்த துதி உடனே கர்த்தரை எடுத்துக்குவாரு. அல்லேலூயா. உடனே கர்த்தர் எடுத்துக்குவாரு. நீ உண்மையா ஆராதிக்கணும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் சொல்லிட்டு அன்பு கூறாம உலகத்தார் மத்தியில உலகத்தாரோடு நீ ஒன்றி போய் பண ஆசை, பொருளாசை, வண்டிய எல்லா ஆசை இருந்துகிட்டு நீ பாதியா கர்த்தரை துதிச்சாக்கா அது ஏற்கப்படாது. அல்லேலூயா. நீ உண்மையாய் உத்தமமாய் இருந்தாக்கா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன் துதியை கேட்பார். நான்காவதாக, உன் ஜெபம் பரிசுத்தம் இல்லை என்றால் உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லை என்றால் உன் ஜெபம் கேட்கப்படாது. ஏசாயா 59:1 சொல்றாரு, இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை, உங்களை அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவு உண்டாக்கும்படி உங்கள் பாவங்களே நடுவார்கள். அதாவது உங்களுக்கும் கர்த்தருக்கும் பெரிய மதில் சுவர் போட்டிருக்கு. அந்த மதில் செவரு ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு, ஜெபம் அவர் காதுல கேட்கப்படாதபடிக்கு அவர் செவி மந்தமாகி போயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கை குறுகி போகும் இல்லை, ஆனா அவங்க அதாவது அவர் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதபடி கை குறுகல, காது கேட்காம இல்ல. எது தடையா நிக்குதுனாக்கா ஒரு பெரிய மதில் செவர், அதுதான் பாவம் என்ற மதில் செவர். அந்த பாவ மதில் செவரை நீ உடைக்கணும், நீ தகர்த்திடணும். அல்லேலூயா. நீ தகர்த்திருந்தாக்கா நிச்சயமா சொல்றேன், உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. உன் ஜெபம் உண்மையிலேயே கேட்கப்படும். அல்லே. நிறைய பேர் பாருங்க, மணிக்கணக்கா நீ ஜெபம் பண்ணு, வானான்னு சொல்லல. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணு, வானான்னு சொல்லல. ஆனா நீ பாவத்தை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாக்கா நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும், நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும், நீ வேதத்தை வாசித்தாலும், நீ பாவத்தை வச்சுக்கிட்டு, நீ அழுக்க வச்சுக்கிட்டு, அசுத்த வச்சுக்கிட்டு நீ கர்த்தரை நீ கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாக்கா அவர் உன்கிட்ட பேசவே மாட்டாரு. ஆகவே உனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிற அந்த மதில் செவரை நாம் உடைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கிறாக்கா உன்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உன்னை முதல்ல அங்கீகரிக்கணும். உன்னை அங்கீகரிச்சாதான் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பாரு. உன்னை அங்கீகரிக்கலாக கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், பணத்தை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. படிங்க, ஆதியாகமம் 4:4-5 சொல்றாரு, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளும் அவைகளின் கொழுமைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுக்கு மனசு நல்ல மனசு, யாரும் கெடுக்காதவன், யாருக்கும் மோசம் செய்யாதவன். அல்லேலூயா. அது அந்த ஆபேலுடைய மனசு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆகவே முதலானவை கொடுத்தாரு, தப்பு கிடையாது, வசனம் சொல்றது. ஆனா நிஜமா பார்த்தா ஆபேல முதல் அங்கீகரிக்கிறார் கர்த்தர். அதுக்கப்புறம் அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஏன்னா அவன் நல்லவன். ஆனா பாருங்க, காயின்னு பின்காலத்துல ஒரு கொலைகாரனா மாறினான். ஒரு நல்லவன் கிடையாது, ஒரு நல்லவன் கிடையாது. அல்லேலூயா. அழுக்கு இடுக்கு நிறைஞ்சவன். பாருங்க, அவருடைய காணிக்கைய காயின்னு அங்கீகரிக்கல. அதே போல பாருங்க, காயினும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. காயினை அங்கீகரிக்கல, அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கல.
அல்லேலூயா. ஆகவே நீ கொடுத்த காணிக்கையை அங்கீகரிக்கனாக்கா முதல் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கணும். முதல் உன்னை அங்கீகரித்தாதான் கர்த்தர் நீ கொடுக்கிற காணிக்கை அவர் அங்கீகரிப்பார். மோகன் சிலாசர் ஒரு சாராய கடை வியாபாரி போயிட்டு நிறைய லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இது பாவத்தால வந்த இந்த இது பணம் சொன்னாராம். அல்லேலூயா. பாவத்தால வந்த பணம் சொன்னாராம். உடனே அவர் கேட்டாராம், தம்பி எப்படிப்பா இந்த பணம் சொல்லும்போது, இல்லையா நான் சாராய வியாபாரி சொல்லும்போது. அப்ப சொன்னாரா, நீ எடுத்துக்கிட்டு போ, உன்னையும் அங்கீகரிக்க மாட்டாரு கர்த்தர், உன் பணத்தை அங்கீகரிக்க மாட்டார். நீ போயிட்டு இதை மூடிட்டு நீ நல்ல வேலையை நல்ல தொழில் செய், நிச்சயமா சொல்றேன், அப்போ உன்னை கர்த்தர் அங்கீகரிப்பாரு, உன்னை உன் பணத்தையும் நான் அங்கீகரிப்பேன், என் கர்த்தர் அங்கீகரிப்பார் சொல்லிட்டு அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நீ உண்மையா இருந்து பாரு, பரிசுத்தமா இருந்து பாரு, உன்னையும் அங்கீகரிப்பார், உன்னுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஆறாவது, உன் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஜெயம் கிடையாது, எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி. ஒரு ஜெயம் இல்ல, ஜெயிக்க முடியல, எல்லாம் நான் கோர்ட்டுக்கு போறேன், போலீஸ் ஸ்டேஷன் போறேன், நான் பஞ்சாயத்துக்கு போறேன், எதுக்குமே ஜெய முடியல. என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, என் குடும்பத்துல ஜெயம் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தத்தை விட்டுட்டு, பரிசுத்தத்திற்கு நீ பாவத்தை விட்டுட்டு நீ பரிசுத்தமாயிரு, நிச்சயமா உன் வாழ்க்கையில ஜெயம் நடக்கும். அல்லேலூயா. படிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவித்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் விட்டுண்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்க குடும்பத்தார்கள் மத்தியில் அணிவகுத்து போருக்கு போறாங்க, யுத்தம் செய்யறாங்க. அல்லேலூயா. அதுல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க 4000 பேர் வெட்டுண்டு போறாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய ஜனங்கள். சாகலாமா? சாகக்கூடாது. அதே போல 10வது வசனம் சொல்றாரு, அப்போது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் குறித்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்கம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் 30,000 பேர் காலாட்டு படையில் விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் 4000 பேர், அதுக்கப்புறம் 30,000 பேர் ஜனங்க சாகுறாங்க. யார்கிட்ட? பெலிஸ்தர் கிட்ட சாகுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க 34,000 பேர் சாகுறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் சாகலாமா? சாகலாமா? சாக கூடாது. அவங்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இல்ல? வெற்றி கிடையாது, ஜெயம் கிடையாது, தோல்விதான். அப்புறம் பாருங்க 1 சாமுவேல் 7:3 சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறானால் அந்நிய தேவர்களும் அசோரத்தையும் உங்கள் நடுவில் விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அவர் உங்களை பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. உங்க முழு இருதயத்தை கர்த்தர்கிட்ட திரும்பணும். அல்லேலூயா. முழு இருதயம் கர்த்தர்கிட்ட நீங்க நிறைய பேர் கொடுத்து கிடையாது. அல்லேலூயா. உலக காரியம், உலக சிந்தை, உலக மாமிசம், உலக ஆடம்பரம் எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தர்கிட்ட அன்பு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில் இருக்கும்போதுதான் கர்த்தர் அப்படியே ஆராதிக்கிற மாதிரி, அதே ஜபிக்கிற மாதிரி, அதே ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வெளியே போனா உலக ஆசை, உலக மாமிசம் உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. ஒரு தம்பி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்த, ஆராதனை நடத்தும் போது அழகா ஆராதிச்சான். அப்படியே அழுவுறான், அப்படியே பயங்கரமா பண்றான், அப்படியே ரொம்ப ஆராதிக்க சோத்துறான், பயங்கரமா துதிக்கிறான், கொள்றான், அப்படி பண்றான், அப்படியே பயங்கரமா இருக்குது, கண்ணீர் வடிக்கிறான். அவனை பார்த்து அப்படியே எனக்கு இன்னும் விசுவாசம் அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க இந்த வாலி வயசுல எப்படி பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளியே போகும்போது பாஸ்டர் சொன்னாரு, தம்பி இந்த ஐயாவை போயிட்டு ஸ்டேஷனில் போய் விட்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்சம் இறக்கி விடு, அவர் பஸ் ஸ்டாண்டே தெரியல, மறந்துட்டேன், அது போயிட்டு இறக்கி விடு, அவர் ஊருக்கு போவார்னு சொன்னாரு. நேரா அப்புறம் பைக் எடுத்தேன், நானும் பின்னால் உட்காந்துட்டேன். அப்போ ஓட்டினும் போது சொன்னான், பிரதர் ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். என்ன சொல்லுப்பாடு, எனக்கு நடிகர் விஜயை பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குது, கொஞ்சம் எப்படியா சொல்லி விடுவீங்களா அப்படின்னா. அல்லேலூயா. பாருங்க, துதிக்கும் போது கர்த்தர், வெளியே போகும்போது உலக மாமிசம். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே கர்த்தர்கிட்ட உன் முழு இதயத்தை திருப்பணும். அது மாத்திரம் இல்லாத அஸ்தோரத்தை உங்க நடுவில் விளக்கணும். அஸ்தோரனாக்கா அந்த பொறாமை, பொச்சிருப்பு, விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் விலகணும். நீங்க விலகி விட்டு வாங்கன்னு சொல்லிட்டு
யார் சொல்றா? சாமுவேல் இஸ்ரவேல் சொல்லி சொல்றாரு. 5வது மிஸ்பாவிலே கூடுங்க சொல்றாரு. 6வது பாருங்கள், அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைக்கு தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அல்லேலூயா. அந்த பாவத்தை செய்தோம் என்று மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரை விசாரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல கர்த்தர்கிட்ட முழு இருதயத்தை திருப்புறாங்க. அதுக்கப்புறம் விக்கிரகாலிருந்து விலகி வராங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து கர்த்தருக்கு விரோதமா செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்கிறாங்க. 10வது சாமுவேல் சர்வாங்க தகவலை செலுத்துங்கள் பெலிஸ்தர் அவர்கள் பண்ண தொடங்கினார்கள். 11 அப்போது இஸ்ரவேல் மிஸ்ரவேல் பெலிஸ்தரை பலம் கொண்டு போய் பெத்தர் நகரை பலத்தாக்கி அவர்கள் முறியடித்து போனார்கள். அல்லேலூயா. அவன் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கிட்ட வெற்றி பெற்றாங்க. எப்போ தான் முழு இருதயத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்தாங்க, பாவத்தை மன்னிப்பு கேட்டாங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் ஆய்கொண்டார்கள். அது போல உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லையா, மேன்மை இல்லையா, வெற்றி இல்லையா, இன்றைக்கே பரிசுத்தம் ஆய்கொள்ளுங்கள். உங்க பாவத்தை விட்டு, உங்களுடைய விரோதங்களை விட்டு, மன கலக்கலை விட்டு, நீங்க உலக ஆசையை விட்டுட்டு நீங்க கர்த்தர்கிட்ட திரும்புங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க எது தொட்டாலும் உங்களுக்கு ஜெயம் நடக்கும், எது தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நடக்கும், எது தொட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது பரலோகம் போக முடியும்னாக்கா, பரலோகம் போனாக்கா உங்ககிட்ட பரிசுத்தம் ஏற்படும். கலாத்தியர் 5:19-20 படிங்க. படிங்க, சீக்கிரம் படிங்க. கலாத்தியர் 5:19-21 பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனி, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பரிவுகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலான இவைகள்லாம் இருந்தாக்கா நீங்க நித்திய ஜீவனை அடைய முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போக முடியாது. விரோதம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பிரிவினர் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பொறாமைகள் இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட இப்ப பொறாமை தான் இருக்குது. நிறைய பேருக்கு பொறாமை, அந்த பொறாமை இருக்கக்கூடாது, களியாட்டு இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, பகைகள் இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்காரு, அவருக்கு 4 மனைவி, டெய்லி குடிப்பாரு, எல்லாரையும் கள்ளத்துக்கு அடிப்பாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? ஆரோக்கிய சாமி. அவர் திடீர்னு இறந்தாரு. போஸ்ட் போட்டுக்க, என்ன போஸ்ட் தெரியுமா? ஆரோக்கிய சாமி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். என்ன அடைந்தாரு? கர்த்தருக்குள். குடிச்சிட்டு எல்லாம் அநியாயம் பண்ணிட்டா கர்த்தருக்குள்ள நீ வரவே முடியாது தம்பி. நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உனக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். ஒரு இடத்துல நான் பரலோகத்தை பத்தி பேசி கொண்டிருந்தேன். நிறைய பேர் விரோதம் இருக்குது, பகைங்க இருக்குது. அப்ப பேசிருந்தேன், பரலோகம் போன யாரும் கை தூக்க சொன்னேன். ஒரு பின்னால சிஸ்டம் கை தூக்கல, இதெல்லாம் கை தூக்குனாங்க. அப்ப கேட்ட, ஏமா கை தூக்கலன்னு? இல்ல, என் மாமியார் முன்னாடி உட்காந்துக்குது, என் மாமியார் போற இடத்துக்கு நான் போக கூடாது. அல்லேலூயா. அது போல உன் வாழ்க்கையில பகை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாமே இல்ல இருந்தாதான் நீ நித்திய ஜீவனை அடைய முடியும். கடைசியாக நீ பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். 2 தீமோத்தேயு 2:21 சொல்றாரு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்தித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமுள்ள எந்த நற்கிரியும் ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. நீ பரிசுத்தமான பாத்திரமா இருந்தாதான் கர்த்தருக்கு நீ உபயோகம் பண்ண முடியும். நீ டாக்ஸ் கொடுக்கும் போது, நீ வெளியில நீ எல்லாம் ஊழியங்கள் செய்யும் போது பாக்குற என்ன நினைப்பாங்க? நீ வீட்டை போய் சண்டை போட்டுட்டு நீ மத்தவங்களுக்கு கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம நீ மத்தவங்க பகைத்தாக்கா உன்கிட்ட டாக்ஸ் வாங்குவாங்களா? உன்னை பின்பற்றுவாங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நீ பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தருக்கு நீ பயன்பட முடியும். அல்லேலூயா. அதே போல எந்த நற்கிரியும் ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரமா, எந்த நற்கிரி நீ செய்ய ஆயத்தமாக்கணும். அல்லேலூயா. நீ சபையில சேர் போடலாம், நீ டீ வாங்கி கொடுத்தாது அது ஒரு ஊழியக்கா, டீ வாங்கி கொடுத்தா அது ஊழியம் தான். அல்லேலூயா. சேர் போடலாம், பாய் போடலாம், பெஞ்சு துடைக்கலாம், எல்லாம் சுத்தம் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய் கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஒரு மதுரையில ஒரு பிரதர் ஊழியம் செய்தாரு.
அவர் வந்து என்ன தெரியுமா, அவர் ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு வர ஜனங்களுக்கு செருப்பெல்லாம் எல்லாம் அடுக்கி போடுவார், எல்லாத்தையும் அடுக்கி போடுவார். இன்னைக்கு அவர் ஒரு தாசில்தாராக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. நீங்களும் கூட நற்கிரி செய்யுங்க, இந்த சபைக்கு உபயோகமாக இருங்க, இந்த சபைக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் நிலைத்து நிற்கும், வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும், பாவம் இல்லாத வாழ்க்கையா இருக்க வேண்டும், விரோதம் இல்லாத வாழ்க்கை வேண்டும், பகை இல்லாத வாழ்க்கையா இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி இருந்தால் இந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. நான் பாருங்க, நான் நடிகரா இருந்து இன்னைக்கு நான் பண்றேன், எல்லா நடிகருக்கு போயிட்டு தைரியம் பைபிளும் எல்லா நடிகருக்கும் போயிட்டு இதுவரை நிறைய நூற்றுக்கணக்கான நடிகருக்கு நான் தைரியம் பைபிள் கொடுத்துருவேன். நேரா வீட்டுல போயிட்டு என் பேஸ்புக் சந்தியா பிஜிபி தெரியும் போட்டோ போட்டிருப்பேன். வையாபுரி, கஞ்சா கருப்பு, செந்தில், கவுண்டமணி, கோவை சரளா, எல்லா நடிகருக்கும், ராமராஜன், எல்லா நடிகருக்கும் போயிட்டு இது கேர் எல்லா நடிகரும் போயிட்டு இந்த தைரியம் பைபிள் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கேர் விஜா ஒரே மகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கேர் விஜா ஒரே மகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ரமேஷ் கார் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நிறைய டான்ஸ் மாஸ்டருங்க, ஃபைட் மாஸ்டருங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வராங்க. நீ சினிமா உலகமே கர்த்தரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த இந்த கேஜிஎஃப்ல நீங்க ஊழியம் செய்து பாருங்க, உங்க சபைக்கு நீங்க நிறைய பேர் ட்ராக்ஸ் கொடுத்து நீங்க அழிச்சு வாங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் பிரவீனுக்கு நன்றி.